பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பெரிய கிருபைதான். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம ஒருவர் சந்திக்கிறோம். இயேசு சந்திக்கிறார். ஊழியத்தில் நீங்களும் ஒவ்வொருவரும் குடும்பமாக இருக்கிறீங்கன்னு ஒவ்வொரு முறை சொல்லுவேன். எங்களுடைய அலுவலகத்தில் உபவாச ஜெபம் நடைபெறும்போது அத்தனை எங்களுடைய ஊழிய குடும்பங்கள் மேலெல்லாம் உடைய பாதுகாப்பு இருக்கட்டும் என்று நான் சொல்லி ஜெபிப்பேன். ஏனென்றால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். நீங்கள் கண் கலங்காமல் கர்த்தருக்குள்ளே தைரியமாக இருக்கணும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. தேவ சித்தமும் அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் நாம் தேவனுடைய வார்த்தை, இந்த நாளுக்குரிய வார்த்தையை கேட்போம். கர்த்தருக்குள்ளே பலப்படுவோம். தேவன் நம்மை நடத்துவார். ஆமென். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களில் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். கீர்த்தனம் பண்ணி அப்படின்னு முடிகிறது. ஆவியினாலே நிறைந்து ஜெபிக்கும்போது என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்பதை நான் உங்களுக்கு அவ்வப்போது சொல்லிக்கொண்டே வருகிறேன். அதுவும் இந்த நாளுக்குரிய வார்த்தை என்ன ஏசப்பா அப்படின்னு கேட்டு உங்களுக்கு நான் கர்த்தருடைய கிருபையினால் பேசிக்கொண்டு வருகிறேன். இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவது என்ன பிரியமானவர்களே, ஆவியில் நிரம்பி ஜெபிக்க 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 அந்த உள்ளான மனுஷன் பலப்படுகிறான். அவனுக்குள்ள தேவ பிரசன்னம் வரும்போது ஆவியின் வரங்கள் கிரியை செய்கிறது. உதாரணமாக அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடு நாம் பாடுவேன். நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க இந்நாட்களில் அநேக தேவ பிள்ளைகள் பாடல் எழுதுகிறாங்களே, அது எப்படி? உதாரணமாக ஃபாதர் பெர்க்மேன் சொல்லுவார், நான் பாட்டு எழுதணுங்கிறதுக்காக நான் பாட்டு எழுத மாட்டேன். என் ஜெப நேரத்தில் ஆவியில் நிரம்பி பற்பல பாஷைகளை பேசி அவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கும்போதே என் ஆவியில் கர்த்தர் பாடலை வைக்கிறார், வார்த்தையை வைக்கிறார், அந்த ராகத்தையும் கொடுக்கிறார். அப்படியே நான் பாடுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தருக்குள்ளே வளரணும். கனி கொடுக்கிற விசுவாசிகளாக தேவ பிள்ளைகளாக நீங்கள் மாற போகிறீங்க பாருங்க. அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவின் வரத்தை அனல் மூட்டி தனியாக இருக்கும்போது மனதார ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அந்த நாளுக்குரிய கிருபை, அந்த நாளில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, ஆவியானவர் உங்களை அப்படி ஆளுகை பண்ணுகிறத நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணும்போது இப்படிப்பட்ட கிருபைகள் உங்களுக்குள்ளே வரும். அப்படிப்பட்ட கிருபைகள் வரும்போது ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுகிறவர்களாக நீங்கள் மாறிடுவீங்க. அதானே இன்னைக்கு நமக்கு தேவை. ஆமென். தைரியமாக இருங்க. ஆண்டவருடைய கரம் உங்களை நடத்தும். கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. இந்த நாள் முழுவதும் தேவன் கரம் உங்களை நடத்துகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். சரியா? ஜெபிக்கலாமா? தயாராகிட்டீங்களா ஜெபம் பண்ணுறதுக்கு? அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஜெபிங்க. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்தவரே, அப்பா, ஆவியினாலே நிரம்பி ஜெபிக்கும்போது சங்கீதங்கள், கீர்த்தனைகள், பாடல்கள் எல்லாம் எங்களுக்கு கொடுக்குறீங்க. உங்களுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல உயர்வான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கொண்டு வாங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள் உலக கவலையிலேயே உழன்று கொண்டிருக்கக்கூடாதுப்பா. ஆமாப்பா, உங்களுடைய பாதத்தில் என்னென்ன கவலை வேதனை உண்டோ அதை வைத்துட்டு தங்களை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொள்ள வேண்டிய கிருபைகளை தாரும். உங்களுடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இப்பொழுது என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற என் அன்பு சகோதரன், என் அருமையான சகோதரி, அவங்க வீட்டார், அவங்க பிள்ளைங்க, அதை விட்டால் அவங்க இப்போ என்னென்ன காரியத்தை தங்கள் வாயை திறந்து அறிக்கை பண்ணுறாங்களோ அது அப்படியே நடப்பதாக. தேவ சமாதானம் கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும்
நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்க. இந்த நாள் முழுவதும் தேவ கரம் கூட இருக்கிறதை பார்க்க போகிறீங்க. அனுதினமும் ஆவியானவரோடு நீங்கள் நடக்கணும், ஆவியானவரோடு பேசணும். டைம் கிடைக்கும் போது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தனியாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய கிருபை தாங்கும். மீண்டும் சந்திப்போம். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்கக்கூடாது. காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.